மகாபிரியவா சரணம். இப்போ நம்ம பழமொழி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் முக்கியமான ஒரு பழமொழிங்க, ஒரு கெட்ட பழக்கத்துக்கு இந்த பழமொழியை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு வேதனையான விஷயம். அப்படி என்ன பழமொழின்னு பார்க்குறீங்களா? புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து. அதாவது இதுக்கு என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? மனசு புண்பட்டு இருக்கும் பொழுது புகை விட்டு, அதாவது நம்ம புகையில் போட்டுக்கிறது, சிகரெட்டு பிடிக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஆற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக நம்ம பெரியவங்க இதை சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்களே அப்படின்னு நம்ம எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கோமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. இதில் முக்கியமாக என்ன விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்மையான பழமொழி என்னன்னு பார்த்துக்கலாமா? புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ மனசு நம்மளுக்கு புண்பட்டுருக்கு, யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, மனசு ரொம்ப சங்கடப்பட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச இன்னொரு செயல் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, அந்த செயலை மனத்தை அதுக்குள்ளே புகுத்திடணும். புகுத்திட்டு அப்புறமா மனசு அதாவது சரியாக போயிடும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வேற ஒரு டைவர்ஷன் வச்சுக்கணும். இதில் இல்லைன்னா அதில் போய் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, அதில் என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடணும். அதை தாங்க இது அழகாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எப்படி மாற்றி, அது எந்த பழக்கத்துக்கு அதை உபயோகப்படுத்தி ஒரு தப்பான விஷயத்துக்கு இந்த பழமொழி உபயோகப்படுத்திட்டு இருக்கோன்னு பார்த்தீங்களா? ஆக உண்மையான பழமொழி என்ன? புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று. மகாபிரியவா சரணம்.